முனைப்பான மூளைக்காரர் முல்லா ஒரு நாள் துணிக்கடைக்கு போனார். அங்கே தலைப்பாகைகள் விற்பனைக்கு இருந்தன. அழகானதொரு தலைப்பாகையை தேர்ந்தெடுத்து விலை பேசிக் கொண்டார். தலையில் வைத்து பார்த்து கொண்டார். நன்றாக இருந்தது. அந்த கடையில் சால்வைகளும் அழகழகாய் கிடந்தன. அதில் ஒரு சால்வையை எடுத்துக்கொள்ளலாமே என்று முடிவெடுத்தார். சால்வையை கையில் எடுத்தபடி கடைக்காரனிடம் கேட்டார், இந்த தொப்பியும் இந்த சால்வையும் ஒரே விலை போல தெரிகிறதே, நான் இந்த தொப்பிக்கு பதிலாக சால்வையை வாங்கி கொள்ளலாமா? தாராளமாக முல்லா, அது உங்கள் இஷ்டம். தொப்பியை கலட்டி வைத்துவிட்டு சால்வையை எடுத்து பொத்தி கொண்டார். கிளம்ப நினைத்த போது வேட்டிகளை பார்த்து விட்டார். அவைகளும் சிறப்பாக தெரிந்தன. அதிலே அதிமிக சிறப்பானதொரு வேலைப்பாடுள்ள வேட்டியை கையில் பிடித்தபடி கேட்டார், இந்த சால்வையும் இந்த வேட்டியும் ஒரே விலை போல தெரிகிறது, இந்த சால்வைக்கு பதிலாக இந்த வேட்டியை எடுத்துக்கொள்ளலாமா? தாராளமாக முல்லா, அதுவும் உங்கள் இஷ்டம். சால்வையை வைத்துவிட்டு வேட்டியை கையில் எடுத்து கொண்டார். கடைக்காரருக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். தடுத்து நிறுத்தினார் கடைக்காரர். ஐயா, நீங்கள் வாங்கியுள்ள வேட்டிக்கு இன்னும் பணம் கொடுக்கவில்லையே? வியாக்கியானத்தை மூளையுள்ள முல்லா முன்வைத்தார். நான் சால்வைக்கு பதிலாகத்தானே வேட்டியை வாங்கினேன், ஏன் பணம் தர வேண்டும்? அப்போ சால்வைக்கு பணம்? அதையும் தொப்பிக்கு பதிலாகத்தானே வாங்கினேன், இதை தொப்பியை அங்கு வைத்து விட்டேனே. அப்போ தொப்பிக்கு பணம்? அந்த தொப்பியை தான் நான் திரும்பி வைத்து விட்டேனே, இதோ பாருங்கள், அங்கேதானே தொப்பி இருக்கிறது. அப்போ அந்த சால்வைக்கு பணம்? என்ன விளையாடுகிறீரா? அதுவும் ஏதோ இங்கேதானே இருக்கிறது, நான் ஏன் பணம் தர வேண்டும்? வேட்டியை கையிலே எடுத்தபடி கம்பீரமாக கிளம்பி விட்டார் முல்லா, பணம் எதுவும் கொடுக்காமலேயே. ஏன்னா அந்த சால்வைக்கு பதிலாகத்தானே வேட்டியை எடுத்தார். என்ன, சரிதானுங்களா? இப்படித்தான் மூளையுள்ள பிள்ளை முல்லா கதைகளிலும் முங்கி முங்கி பிழைச்சுக்கும். இதோ சில மூளைக்கு வேலை கேள்வி பதில்கள். இது ஒரு திரை அறிவு கேள்வி. சிகப்பு மாளிகை இடதுபுறத்திலும் நீல மாளிகை வலதுபுறத்திலும் கருப்பு மாளிகை முன்புறத்திலும் இருந்தால் வெள்ளை மாளிகை எந்த பக்கத்தில் இருக்கும்? என்ன என்ன விட? வெள்ளை மாளிகை பின்னாடி இருக்காது, அமெரிக்காவின் வாஷிங்டன்ல தான் இருக்கும். அடுத்து, ஒரு விமானம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் விபத்துக்குள்ளானது. விபத்தில் தப்பியவர்களை எந்த நாட்டிலே புதைப்பார்கள்? இந்தியாவிலா பாகிஸ்தானிலா? சொல்லுங்க, எங்க புதைப்பாங்க? இதாங்க பதிலு. விபத்தில் தப்பியவர்களை புதைக்க மாட்டார்கள், இறந்தவர்களை தானே புதைப்பார்கள். மிஸ் பண்ணிட்டீங்கல்ல? அடுத்து, மின்சாரத்தில் இயங்கும் ரயில் ஒன்று 100 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசை நோக்கி பயணிக்கிறது. அந்த நேரத்தில் காற்று வடக்கு திசையில் இருந்து வீசினால் புகை எந்த திசையை நோக்கி செல்லும்? என்ன, அதுவும் தெரியலையா? பதில் இதாங்க, அது மின்சார ரயில், புகை வராது. கடைசியா, ஒரு மாமரத்துல 9 மாம்பழங்கள் இருக்குது. அப்போது அங்கே 9 சிறுவர்கள் மரத்தடிக்கு வந்தார்கள். தலா ஒரு பழம் பறித்து கொள்ள 8 மாம்பழங்கள் மரத்தின் மீது அங்கேயே இருந்தன. அது எப்படி? எப்படி? பாருங்க, தலா என்பது ஒரு சிறுவனின் பெயர். அந்த தலா மட்டுமே பழத்தை பறித்தான். அதுபோக மீதி 8 பழங்கள் மரத்தில் தானே இருக்கும். எப்படி? மூளைக்கு வேலை. காலங்காத்தால அடிக்க வராதிங்க.